கண்டிப்பா நம்மள நிறைய பேரு இந்த மேஜிக்கல் சம்பந்தமான படங்களை பார்க்கும்போது அட கடவுளே நமக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இல்லாம போயிடுச்சேன்னு நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்போம் இல்லையா? அதே மாதிரியே இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல தன்னோட அம்மா அப்பாவை இழந்து போன நம்ம கதையோட ஹீரோயினுக்கு தான் ஒரு பெரிய மந்திரவாதி ஆகணுங்கிற ஆசை உருவாகுது. இப்பேற்பட்ட நிலைமையில திடீர்னு ஒரு நாள் ஹீரோயினோட வளர்ப்பு தந்தை மூலமா இவ குடும்பத்தோட மிகப்பெரிய ரகசியம் ஒண்ணு தெரிய வருது. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஒரு உண்மையான மந்திரவாதி ஆனாங்களா? இவளோட குடும்ப ரகசியம் என்ன? இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய படம் தான் 2024 ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் கதையா ரிலீஸ் ஆன தாகுத்னு ஒரு சூப்பரான படத்தை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல பேய் படத்தை பார்த்த நிம்மதி எனக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கும் அது ஃபீல் ஆகும். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரியான வித்தியாசமான படங்களை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? படத்தோட ஆரம்பத்துல திகான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன கிராமம். இந்த ஒட்டுமொத்த மக்களுமே இங்க இருக்க ஒரே ஒரு ஆளை மட்டும் தங்களோட கடவுளா மதிக்கிறாங்க. அவரோட பேரு அஃபா. அவருக்கு கீழே ஒரு ஜூனியர் இருப்பான். இவனோட பேரு காரா. நம்ம ஷார்ட்டா கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்போம். வழக்கம் போல அன்னைக்கு வீட்டுல இருந்த எல்லா சடங்குகளையும் பண்ணி முடிச்சிட்டு ஒரு பானையை கொண்டு வந்து அங்க இருக்க டேபிள் வைக்கிறான். அதுக்கும் பக்கத்துலயே ஒரு ஆளோட போட்டோ இருக்குல்ல, ஆக்சுவலா இவரோட பேர் தான் அஃபா. நம்ம கேடி பையன் அங்க இருக்க சரக்கு அடிக்கலான்னு பாக்கும்போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மின்சாரமே விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய சோளக்காடு இருக்கு. சோ அதுக்குள்ள இருந்து வேற அமானுஷமான சத்தங்கள் கேக்குது. அஃபா, நீங்க தான் உள்ள இருக்கீங்களா? ஏதாவது பேசுங்கன்னு கூப்பிடுவான். ஆனா அந்த பக்கத்துல இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்கல. சந்தேகத்துல ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு நேரா அந்த சோளக்காட்டுக்குள்ள வரான். அப்ப ஏதோ ஒண்ணு இவனோட பக்கவாட்டுல மின்னல் வேகத்துல ஓடிட்டு இருக்கு. பயந்து போனவன் பக்கத்துல வந்து செக் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய செடிகள்ல ரத்தம் சுட்டிட்டு இருக்கு. பயந்து போனவன் அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே சோளக்காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு பெரிய மரத்துக்கிட்ட வரான். அங்க இவனோட தலைவரான அஃபா இறந்து போய் கிடக்குறாரு. யார் இந்த வேலையை பண்ணிருப்பாங்கன்னு புரியாம இவன் அந்த அஃபா உடம்புக்கு பக்கத்துல உட்காரும் போது டப்புன்னு தலை மட்டும் தனியா கலண்டு போய் விழும். ஒரு நிமிஷம் பையன் மிரண்டே போயிட்டான். இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சரியா இந்த அஃபா இறந்து போறதுக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சுங்கிற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திகான் கிராமத்துல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தவானா கிராமத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. இப்ப அந்த பொண்ணுக்கு ஐனின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயின் பேய் ஓடிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் வேலைக்காகல அந்த பேய் பிடிச்ச பொண்ணு டக்குனு கத்தையை வச்சு நம்ம ஹீரோனை குத்த வருவா. ஆனா பாதியிலேயே கெக்க பொக்கன்னு சிரிக்கிறா. என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரமா நடந்தது எல்லாமே ஒரு சின்ன நாடகம். ஏண்டி, நான் சும்மா கத்தையை வச்சு நடிச்சதுக்கே நீ இவ்வளவு பயப்படுற? ஆனா பாரு, உனக்கு அந்த அஃபா போல ஒரு பெரிய மந்திரவாதி ஆகணும்னு ஆசை. என்ன பண்றது, ஏதோ ஒரு காரணத்தாலேயே எனக்கு அந்த அஃபாவை ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவரோட மந்திர தந்திரங்களையும் அவங்கள மக்கள் வணங்கக்கூடிய விதமும் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அப்ப பக்கத்திலேயே இன்னொரு பையன் நிக்கிறா இல்லையா, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. பேரு சலீம். இப்ப ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்டுகார புள்ள இருக்கா இல்லையா, அவளை நம்ம ஷார்ட்டா ஆத்திஃபான்னு மைண்ட்ல வச்சுப்போம். அப்பதான் ஹீரோயினும் எப்பா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு நேரா சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரா. சின்ன வயசுலயே இவளோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு பொய்ய சொல்லிதான் அகமத்னு ஒரு ஆளு நம்ம ஹீரோட வளர்த்துட்டு இருப்பாரு. வீட்டுக்குள்ள வந்ததுமே அகமத் இல்லங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டவ டக்குனு டிவி ஆன் பண்ணி இந்த முஃபா சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் இருக்கு இல்லையா, அத 1 by 1 பாத்துட்டு இருக்கா. அப்ப நியூஸ்ல பாருங்க மக்களே, நாங்க தவான் கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்க முஃபாவை பாக்குறதுக்காக கோடான கோடி மக்கள் காத்திருக்காங்க. அதுவும் அங்க இருக்க அஃபா கொடுக்கக்கூடிய புனித நீரை குடிச்சா எவ்வளவு பெரிய நோய்களா இருந்தாலும் சரி அது நொடி பொழுதுல குணமாயிடும். இதனாலயோ என்னமோ மக்கள் முஃபாவை கடவுள் மூலமா அனுப்பப்பட்ட ஒரு தூதுவரா நம்புறாங்க. இவரால குணமடைஞ்ச பல பேர் இந்த திகான் கிராமத்திலேயே குடி வந்துட்டாங்க. இப்ப நீங்களே இந்த முஃபாவோட சக்திகளை பாருங்கன்னு சொல்லிட்டு கால் ஊனமான ஒரு ஆள் கிட்ட வந்த முஃபா ஏதோ ஒரு சில மந்திரங்களை உச்சரிச்சு தன்னோட கையை உயர்த்தும் போது அதே விஷயத்த இங்க நம்ம ஹீரோயினும் பண்ணிட்டு இருக்கா. சடனா அப்ப வளர்ப்பு தந்தையான அகமத் அங்க வந்துட்டாரு. உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்க, அல்லாஹ் தான் நம்மளோட முதன்மை பாதுகாவலர். நானும் நீங்க சொல்லக்கூடியதை இல்லன்னு மறுக்கல. ஒரு மருத்துவரால குணப்படுத்த முடியாத நோயை கூட இந்த அஃபா குணப்படுத்துறாரு அப்படின்னா அவரும் கடவுளுக்கு நிகரானவர் தானே. எம்மா தாயே, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, நீ என்னமோ பண்ணுன்னு அகமத் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்ப மறுபடியும் டிவி ஆன் பண்ணி பாக்கும்போது மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டு இருந்த அஃபா புனித நீரை வச்சு அந்த கால் ஊனமுற்ற ஆள் இருப்பார் இல்லையா, அவர் மேல அந்த தண்ணியை ஊத்திட்டு டப்புன்னு காலை இழுக்கும் போது பல வருடங்களா நடக்க முடியாம இருந்த மனுஷனுக்கு டக்குன்னு எல்லாமே குணமாயிடுதுங்க. இத பார்த்து முடிச்சிட்டு நம்மால பிரார்த்தனை பண்றதுக்கு வருவா. உடனே ஆத்திஃபாவும் பாத்தியடி வர வர பிரார்த்தனை நேரத்துல கும்பல் கம்மியாயிட்டே இருக்கு. ஆமா பின்ன இருக்காதா, நாளைக்கு காலையில விடிஞ்சா வேலைக்கு போக வேண்டிய நிறைய பேர் இருப்பாங்க. ஒருவேளை சீக்கிரம் தூங்கணுங்கிறதுக்காகவே பிரார்த்தனையை கூட அவங்க விட்டுறாங்க. இந்த பாரு, யாரு வந்தாலும் வரலனாலும் சரி கண்டிப்பா நான் இங்க வருவேன். ஆத்திஃபா, அப்படின்னா என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? தோடா, நான் உனக்காக இங்க வரேன்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. வீட்டுல இருந்தா போர் அடிக்குமா, அதான் இங்க வருவேன். அடி போடி, உனக்கு எல்லாமே விளையாட்டா படிச்சு. கட் பண்ண அடுத்து இந்த திகான் கிராமத்துல இருக்கக்கூடிய மந்திரவாதியை பாக்குறதுக்காக ஒரு அப்பாவும் பொண்ணு வந்திருப்பாங்க. அப்பா, நாம இதுக்காக இங்க வந்தோம். நீங்க என்கிட்ட நிறைய பணத்தை வாங்கிட்டு வரலாம் தான் சொன்னீங்கல்ல. ஆமா செல்லம், நீ கொஞ்சம் வெயிட் பண்ண. நான் உள்ள போயிட்டு வெளியில வரும்போது கண்டிப்பா அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்கும். 2 பேரும் இதுக்கு அப்புறமா கஷ்டப்படாம நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். சடனா வெளியில வந்த கேடி பையன் இப்ப நைனாவை உள்ள கூப்பிடுறாரு. இந்த பாருமா, நான் திரும்ப வர வரைக்கும் நீ பாதுகாப்பா எங்கேயே இரு. ஆனா அந்த குட்டி பொண்ணு அதையெல்லாம் கேட்காம நைனா அங்க இருந்து போனதுமே இவ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கைவிடப்பட்ட பிரார்த்தனை மடத்துக்கு வந்திருக்கா. ஆனா அந்த இடம் ஏற்கனவே கைவிடப்பட்ட இடம் மாதிரி தெரியுது. சரி, தாகமா இருக்கு என்ன, இவ அங்க இருக்கக்கூடிய பைப்ல தண்ணி குடிச்சிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு அங்க இருக்க இன்னொரு பைப்ல ஆட்டோமேட்டிக்காவே தண்ணி வந்துட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள பயத்தோடயே பைப் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணி குடிக்கும் போது இவ பக்கத்திலேயே உடம்பு ஃபுல்லா ரத்த கரைகளோட ஒரு ஆளோட கால்
தெரியும். இருந்தாலும் கண்ணை தேய்ச்சிட்டு நல்லா பாக்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்ல. சரி வந்தது வந்துட்டோம், அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனையை பண்ணிட்டு போலான்னு குட்டி பொண்ணு ஒரு பக்கத்துல தொழுகை பண்ண ஆரம்பிக்கிறா. அடுத்து அப்பா கிட்ட வந்த நைனா ஒரு பெட்டியில தாங்கிட்டு இருக்க எல்லா பணத்தையும் வச்சுட்டு நான் ஏழையா இருக்க விரும்பல, எனக்கு அதிகமான பணம் வேணும்னு சொல்லுவான். உடனே அப்பாவும் கூர்மையான கத்தி எடுத்துக்கிட்டு ஒரு சில மந்திர வார்த்தைகளை உச்சரிச்சு டக்குன்னு அவனோட புறங்கையிலேயே ஒரு குத்து. வழிதாங்க முடியாம கதறுவான். ரத்தம் தண்ணி மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த அப்பா ரத்தத்தின் மூலமாவே மறுபடியும் மந்திரத்தை உச்சரிக்கும் போது நொடி பொழுதுல வெளியில வந்த ரத்தம் திரும்ப அவன் உடம்புக்குள்ளேயே போயிடுது. ஏற்பட்ட காயமும் குணமாகுது. அடுத்து பெட்டியவும் திறப்பாங்க. இவன் ஆசைப்பட்ட மாதிரியே உள்ள நிறைய பணம் இருக்கு. இருந்தாலும் இவனுக்கு பேராசை. அப்பா எனக்கு இந்த பணம் போதாது, இதை விட அதிகமா தேவை, தாராளமா நான் அதை உனக்கு கொடுக்குறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ நேசிக்கக்கூடிய ஒன்னை இழந்தாகணும். யோசிக்காம நைனாவும் சரிங்கிறான். அடுத்து பிரார்த்தனை பண்ணக்கூடிய குட்டி பொண்ணு மறுபடியும் நிமிரும் போது அவளுக்கு பின்னாடி உடம்பு ஃபுல்லா ரத்த கரைகளோட ஒரு கொடூரமான பேய் நிக்குது. அப்படின்னா இவளோட அப்பா ஒருவேளை அளவுக்கு அதிகமான பணத்து மேல ஆசைப்பட்டு தான் சொந்த பொண்ணையே பலி கொடுத்துட்டான் போல. அதனாலதான் இந்த அரக்க இந்த குட்டி பொண்ணோட கதையை முடிக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து தவானா கிராமத்துல இருக்க ஹீரோயினும் ஆதிஃபாவும் பிரார்த்தனையை முடிச்சுட்டு ஒரு சில திங்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு போலான்னு பாப்பாங்க. அப்ப ஆதிஃபா பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேட் வாங்க மறந்துருப்பா. சோ எனக்காக கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ண, நான் உடனே போயிட்டு அதை வாங்கிட்டு வந்துறேன்னு இவ அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவா. இப்ப ஹீரோயின் மட்டும் தான் தனியா இருப்பா. அப்பதான் இவளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த அஃபாவோட குரல் கேக்குது. என்னன்னு புரியாம சுத்தி கவனிக்கும் போது அங்க இருக்க தொங்கு பாலத்துல மந்திரவாதியான அஃபாவோட உருவம் தெரியுது. தலைவரே நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களை நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஐனின் நீ என்னோட வழியை பின்பற்ற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஒரு கூர்மையான கத்தி எடுத்து தன்னோட கழுத்தை தானே துண்டா விட்டுட்டு அதே இடத்துல இறந்து போகிற மாதிரி தெரியுது. இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்து பயந்து போடுவேன். ஐயாவுமானு கத்த ஆரம்பிக்கிறா. அதே டைம்ல கடைக்கு போன ஆதிஃபாவும் திரும்ப வந்துட்டா. ஏய் என்னாச்சு உனக்கு, எவ்வளவு பயப்படுற? இல்ல நான் அஃபாவோட உருவத்தை பார்த்தேன். என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, நல்லா கண்ணை திறந்து பாரு, அங்க யாருமே இல்ல, உன்னை தனியா விட்டுட்டு போனல, அது என்னோட தப்பு, முதல்ல வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. உண்மையாவே தான் பார்த்தது நிஜமா கற்பனையான்னு புரியாம ஒரு குழப்பத்தோடைய வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அங்க இருக்க டிவி நியூஸ்ல இந்த மாதிரி அஃபா தலை துண்டிக்கப்பட்டு சோளக்காட்டுக்கு நடுவுல இறந்து போயிட்டாரு, இவர் இறந்து போனதுக்கு யார் காரணம், ஒருவேளை இது ஒரு பழிவாங்கல் முயற்சியா, அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல வளர்ப்பு தந்தையான அகமதுக்கும் யாருகிட்ட இருந்தோ ஒரு கால் வருது. சரி புரியுது, நான் ஐனன் கிட்ட இதுக்கப்புறம் எதையும் மறைக்க போறதில்ல, எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். இந்த பாரு உன்னோட அம்மா கை குழந்தையா இருக்கும் போது உன்னை இங்க விட்டுட்டு போனாங்க. அன்னையில இருந்து நான் உன்னை என்னோட சொந்த பொண்ணா தான் பாத்திருக்கேன். இருந்தாலும் உன்னோட உண்மையான அப்பா அவர் இன்னும் சாகல. உண்மை சொல்ல போனா நீ எந்த மந்திரவாதி ஆகணும்னு ஆசைப்படுறியோ அந்த அப்பா தான் உன்னோட உண்மையான தந்தை. அட பாவீங்களா, அப்படின்னா இவ்வளவு நாளா இந்த ரகசியத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களா? இது எதுவுமே என்னோட முடிவு கிடையாது. உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போகும்போது உன் அப்பாவோட ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் விட்டுட்டு போனாங்க. உன் அம்மா மூலமா உனக்கு சேர வேண்டிய ஒரு சில பொருட்கள் எல்லாம் இந்த பேக்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியவும் ஒரு சில கவர்ஸையும் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. திறந்து பார்த்தா அஃபாவும் ஹீரோயினோட இறந்து போன அம்மாவும் ஒன்னா இருக்கக்கூடிய போட்டோக்கள் இருக்கு. அப்புறம் ஒரு கவருக்குள்ள ஃபுல்லா பணக்கட்டு இருக்கு. பெட்டிக்குள்ள ஹீரோனுக்காக விட்டுட்டு போன தங்க நகைகள் இருக்கு. கொஞ்ச நேரம் அதே இடத்துலயே உட்கார்ந்து அழுதுட்டு உயிரோட இருக்கப்பதான் தன்னோட அப்பாவை பார்க்க முடியல, இறந்து போனதுக்கு அப்புறமாச்சும் அவருக்கு இறுதி சடங்கு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இப்ப அவரை பாக்குறதுக்காக ஆதிஃபா அப்புறம் ஹீரோவை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு வேன்ல கிளம்புறாங்க. பேச்சுவாக்குல ஆதிஃபாவும் ஏண்டி இத்தனை வருஷம் ஆகுது, ஒரு முறை கூட உங்க அப்பா யாருங்கிறது உனக்கு தெரியாதா? எங்க என்னோட உண்மையான அம்மா முகத்தையே நான் இப்பதான் போட்டோல பாக்குறேன். அகமத் மேல எனக்கு செம்ம கோபம். என் அப்பா யாருங்கிற உண்மையை கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு. இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கும்போது ஐனின் நீ என்ன தேடி வருவங்கிறது எனக்கு தெரியும்னு ஒரு வித்தியாசமான குரல் கேக்குது. பயந்து போனவ திரும்பி பார்க்கும்போது அங்க இருக்க சாலையோட ஓரத்துல ஒரு சிகப்பு நிற உருவம் டக்குன்னு நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த உருவம் மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா ஒரு வழியா திகான் கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அஃபாவோட இறந்து போன உடம்ப பாக்குறதுக்காகவே அவரோட பக்தர்கள் நிறைய பேர் வெளியில காத்திருக்காங்க. இதுக்கடையில ஹீரோயின் இங்க வந்த விஷயத்த வீட்டுக்குள்ள இருந்து கேடு பையனும் அந்த அஃபாவோட மூணாவது மனைவியான பேகமும் பாக்குறாங்க. அடுத்த நேரா வெளியில வந்த கேடு பைய ஐனின் நீ இங்க வருவன்னு எனக்கு தெரியும். உன் அப்பா இறந்து போனதுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல். வா நீ இன்னும் அவருக்கு பண்ண வேண்டிய சடங்குகள் இருக்கு. சந்தேகத்துல ஆதிஃபாவும் டே ஹீரோ என்னடா விடுங்க, ஹீரோயினா அப்பாவுக்கு சடங்கெல்லாம் பண்ண சொல்றாங்க. எனக்கும் அதான் குழப்பமா இருக்கு. ஒருவேளை இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சடங்கு முறைகள் வித்தியாசமா இருக்கலாம். அதுக்கப்புறமா தான் அப்பா உடம்புக்கு பக்கத்துல வந்தவ அழுதுபடியே தண்ணீர் மூலமா உடம்ப சுத்தப்படுத்துறா. ஒரு ஆள் இறந்து போனதுக்கு அந்த கிராமத்துல இருக்க ஒட்டுமொத்த பேருமே கண்ணீர் வடிக்கிறாங்க. பிரச்சனை அது மட்டும் இல்ல, கடைசியா அவரோட உடம்பையாச்சும் ஒரு முறை தொற்ற மாட்டோமான்னு அந்த இடத்துல ஒரு பெரிய தள்ளுமுள்ளே நடக்குது. லாஸ்டா அப்பா உடம்ப குளிக்குள்ள வச்சுட்டு நம்ம கேடு பையன் ஏதோ ஒரு மந்திரங்களை சொல்லிட்டு அந்த குடியை மொத்தமா மூடிடுவான். அதுக்கப்புறமா ஹீரோனும் ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப அஃபாவோட இறப்புக்கு வந்த ஆளுங்க எல்லாமே நம்ம ஹீரோன் கிட்ட மேடம் போயிட்டு வர மேடம் அப்படின்னு ரொம்ப மரியாதையா சொல்லிட்டு கிளம்புறானுங்க. என்ன இது சம்பந்தமே இல்லாம எதுக்கு நமக்கு வணக்கத்தை போறானுங்க? ஒருவேளை அஃபாவோட பொண்ணுங்கிறதால இந்த மரியாதை பொண்ணுன்னு இவ்வளவே கிஸ் பண்ணிப்பா. அதுக்கப்புறமா கேடி பையனும் பேகமும் உள்ள வராங்க. ரொம்ப யோசிக்காத, நான் அப்பாவோட மூணாவது மனைவி. உடனே கேடி பையன் உள்ள போந்து ஐனின் நீ என் கூட வந்தாகணும். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா இதுக்கப்புறமா உன் நண்பர்கள் இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேணும்னா அவங்கள திரும்ப வீட்டுக்கு போக சொல்ல. இல்ல கண்டிப்பா அவங்கள தனியெல்லாம் அனுப்ப முடியாது. எனக்கு நைட் அவங்க இங்கேயே தங்கட்டும். காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். சரின்னு கேடி பையன் ஒரு பக்கத்துல ஹீரோனை கூட்டிட்டு கிளம்பிடுவான். இன்னொரு பக்கத்துல பேகம் இவங்க தங்கறதுக்கான அறைய காட்டுவா. அப்ப ஆதிவா சும்மா இல்லாம கேடி பையன் ஹீரோன் கிட்ட எதையோ காட்ட போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறானே. ஒருவேளை ஆஃபாவுக்கு நிறைய மேஜிக்கல் பவர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணா நம்ம ஹீரோனுக்கும் கொடுப்பானோ? இதை கேட்டு கடுப்பான பேகமும் இந்த பாருங்க நான் உங்ககிட்ட கத்த கூடாதுன்னு பாக்குறேன். மேலதான் நீங்க தங்க போறீங்க. ஒழுங்கா
நைட்டு தூங்கி முடிச்சிட்டு காலையில விடிஞ்சதுமே இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க டிவில பார்த்த மாதிரி இந்த இடம் கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் முடியாத நிறைய ரகசியங்கள் இங்க இருக்கு. இன்னொரு பக்கத்துல ஹீரோனும் என் அப்பா எப்படிப்பட்ட நபர், எப்படி இறந்து போனாரு, ஒருவேளை எதிரிகள் தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்களா, எனக்கும் இப்போ வரைக்கும் அதுக்கான சரியான பதில் கிடைக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு சேர வேண்டிய ஒரு பொருளை கொண்டு வரேன்னு கேடி பையன் பக்கத்து அறைக்குள்ள போயிடுவான். அப்ப திடீர்னு பின்னாடி இருக்க போர்வையில ஏதோ ஒரு உருவம் நடந்து போற மாதிரி நம்ம ஹீரோயின் கண்ணாடியில கவனிக்கிறா. சந்தேகத்துல கிட்ட வந்து அந்த துணியை எடுத்து பார்க்கும்போது உள்ள யாருமே இல்ல. சரி, ஒருவேளை காத்துக்கு தான் பறந்திருக்கும் போலன்னு இவன் மறுபடியும் அங்க இருந்து நடக்கும் போது மறுபடியும் ஏதோ ஒரு அமானுஷ உருவம் அந்த போர்வையில இடிச்சபடியே நம்ம ஹீரோனுக்கு பக்கத்துல வரும். இவன் நின்னோட அதுவும் நின்னு போயிடுச்சு. கைகளும் காலும் செமையா நடுங்க ஆரம்பிக்குது. அப்ப எதிர்பாராத நேரத்துல பக்கவாட்டுல இருந்து ஒரு அரக்க ஓடி வந்து டக்குன்னு ஹீரோனை அட்டாக் பண்றான். வேணா வேணா என்ன விட்டுருன்னு கத்தி கதறுவா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு கேடி போய் வரா. ஆனா இவன் பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்ல. ஏமா என்னாச்சு உனக்குன்னு 2 வார்த்தை விசாரிக்க கூட இல்ல. தோ இதான் உங்க அப்பாவோட மந்திர புத்தகம். உனக்கு விருப்பம் இருந்தா உன் அப்பாவோட வழியை நீயும் பின்பற்ற முடியும். ஏன்னா அவரோட உண்மையான ரத்த வழி சொந்தங்கள்ல மூத்த வாரிசா யார் இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அடுத்து அவரோட இடத்தை பிடிக்க முடியும். நீ என்ன பேசுற, நான் எந்த வழியை ஃபாலோ பண்ணணும், கவலைப்படாத. நைட் 1 hour முக்கியமான இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், என்னவா மாறணுங்கிற விஷயத்த அந்த இடமே உனக்கு புரிய வைக்கும். இதுக்கடையில ஹீரோ கடவுள்கிட்ட பிரார்த்திக்கலாமேன்னு சொல்லிட்டு கைவிடப்பட்ட பிரார்த்தனை மண்டபத்துக்கு வந்தவன் ஒரு சின்ன கபோர்ட திறக்கிறான். பார்த்தா உள்ள மைக் இருக்கு. சரி, வழக்கமா நம்ம ஊர்ல பிரார்த்தனை பண்ணும்போது ஓதுவாங்க இல்லையா, அதே மாதிரியே மைக்ல இவனும் ஓதலான்னு பாப்பாங்க. அப்ப கரெக்டா உள்ள வந்த கேடி பையன், டே தம்பி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த பாரு உனக்கு பிரார்த்தனை பண்ணணுங்கிற விருப்பம் இருந்தா தாராளமா பண்ணிக்கோ. ஆனா அதை விட்டுட்டு எங்க கிராமத்தோட சட்ட திட்டங்களை மீறாத, என் அனுமதி இல்லாம இந்த மைக் வழியா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சரி, வந்த இடத்துல பஞ்சாயத்து எதுக்குன்னு நம்ம ஹீரோ மட்டும் தனியா உட்காந்து தொழுகை பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப கரெக்டா மண்டிக்கிட்டு தலைவணங்கும் போது இவன் சொல்லக்கூடிய அதே வார்த்தைகளை வேற யாரும் சொல்ற மாதிரி தெரியுது. என்னன்னு புரியாம லெப்ட்ல திரும்பும் போது அங்க அப்பாவோட துண்டிக்கப்பட்ட தலை கிடக்கு. இல்ல இது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு கடவுளை வணங்கிட்டு மறுபடியும் பாக்குறான். இப்ப அந்த தலையை காணும். அப்பாடான்னு பெருமிச்சு விட்டு எழும்போது இவ்வளவு நேரமா முன்பக்கத்துல தான் தொழுகை பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப இவன் பின்பக்கமா திரும்பி இருக்க மாதிரி தெரியுது. உடனே பயந்து போனவன் நடந்த சம்பவங்களை பத்தி ஆதிஃபா கிட்ட சொல்றான். இந்த பாரு, கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ளயும் கிராமத்திலயும் ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்கு. இத்தனை வருடங்கள்ல ஒரு ஊர்கள்ல கூட தொழுகை பண்ணக்கூடாது, மக்களுக்கு அந்த சத்தம் கூட கேட்க கூடாதுன்னு யாரும் தடுத்து நான் பார்த்ததே கிடையாது. ஆனா வெளியில பிரார்த்தனைக்கான மண்டபம் மட்டும் இருக்கு. நான் இந்த திகான் கிராமத்தை பத்தி நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருக்கேன். பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தீய சாத்தான் வாழ்ந்துச்சான். ஒருவேளை அது மூலமா கூட அந்த சாத்தானுக்கு பயந்து மக்கள் இங்க இருக்க பிரார்த்தனை மடத்துக்குள்ள போகாம இருந்திருக்கலாம். எனக்குள்ள இருக்க ஒரே ஒரு கேள்வி, அல்லாஹ்வை அவங்க வணங்கல அப்படின்னா அவங்க வணங்கக்கூடிய கடவுள் யாரு? இப்படி பேசும்போதே கேடி பையன் கொடுத்த அந்த மந்திர புத்தகத்தை தூக்கிட்டு ஹீரோயின் உள்ள வராங்க. ஆதிஃபாவும் ஹீரோவும் உட்கார்ந்து இருக்க விஷயத்த ரொம்ப தெளிவா பாக்குறா. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அவங்க கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசாம நேரா தன்னோட அறைக்குள்ள போயிடுவா. உடனே ஆதிஃபாவும், நீ ரொம்ப யோசிக்காத, நான் போய் ஹீரோன் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். ஆக்சுவலா இந்த ஆதிஃபா கிட்ட எப்பவுமே கேமரா இருக்கும். சோ அதை வச்சு சும்மா விளையாட்டுத்தனமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா. ஆமா என்ன புக் அது, கேடி பையன் தான் உங்ககிட்ட கொடுத்தானா, என்னாச்சு, எங்க 2 பேர்கிட்டயும் ஒழுங்கா பேசவே மாட்டேங்கிற, அப்ப தெரியாதனமா நெயில கட் பண்றேன்னு டக்குனு சதையை கட் பண்ணிட்டா. லைட்டா ரத்தம் வந்துட்டு இருக்கு. உடனே கேமராவா அங்க இருக்க டேபிள்ல வச்சுட்டு, ஏ பாத்தியா எனக்கு ரத்தம் வருது, உங்க அப்பா அப்பாவை போல நீயே ஒரு பெரிய மந்திரவாதி ஆகணும்னு ஆசைப்பட்டல, எங்க உன்னால முடிஞ்சா ஏற்பட்ட காயத்தை உடனே குணப்படுத்த பாப்போம். உடனே ஹீரோயினும் பல வருடங்களா மந்திரம் ஓதுன மாதிரி இறந்து போன அப்பா எப்படி கைகளை உயர்த்தி மந்திரங்களை உச்சரிப்பாரோ அதே மாதிரியே இப்ப இவ்வளவு பண்ணிட்டு இருக்கா. இதுக்கடையில ஹீரோ அந்த வேகம் சாப்பாடோட ஒரு அறைக்குள்ள போற விஷயத்தையும் எக்காரணத்தை கொண்டும் இந்த அறையை விட்டு வெளியில வராத, நானே உன்னை வந்து அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புற விஷயத்தையும் பார்த்துட்டான். ஒரு சந்தேகத்துல அந்த அறைக்குள்ள யார் இருக்காங்கன்னு பையன் லைட்டா எட்டி பாக்குறான். ஆனா உள்ள யாரும் இருக்க மாதிரியே தெரியல. அப்ப கரெக்டா உண்மையான ஹீரோயின் அங்க வராங்க. டேய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஆதிஃபா எங்க போனா, அட அவ உடனே ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓ ரூமுக்கு தான் வந்தா. உடனே பயத்துல 2 பேருமே ஆதிஃபா கிட்ட ஓடி வராங்க. உண்மையை சொல்ல போனா ஆதிஃபாவோட கண்ணுக்கு இங்க ஹீரோயின் உட்கார்ந்து இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா வந்த நம்பாளுங்க, ஆதிஃபா நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க, தோ ஹீரோயின் கிட்ட தானே. பின்னாடி திரும்பிட்டு மறுபடியும் முன்னாடி பாக்கும்போது உட்கார்ந்து இருந்த பயவுள்ளியே காணும். நீ உண்மையான ஹீரோயினா, அப்ப இவ்வளவு நேரமா நான் யாருகிட்ட பேசிட்டு இருந்தேன்னு அங்க இருக்க கேமரால ரெக்கார்டான விஷயங்களை திரும்ப பிளே பண்ணி பாக்கும்போது ஆதிஃபா பக்கத்துல யாருமே இல்லாத மாதிரி தான் காடுது. பயந்து போன ஹீரோவும், இந்த பாரு இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, வாங்க உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஆமா என்ன புக்லாம் வச்சிருக்க, எங்க கூட நான் பாக்குறேன்னு சொல்லும்போது, முடியாது இது என் அப்பாவுக்கு சொந்தமானது, அந்த கேடி பையன் அப்பாவோட வழியை நானும் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா. சோ இதுக்கு அப்புறமா என்ன இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போக ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்க தாராளமா கிளம்புங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு ஹீரோயின் மட்டும் அங்க இருந்து கோச்சிக்கிட்டு போயிடுவா. அடுத்து பேகம் பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த ஆள் யாருங்கிறத இப்பதான் காட்டுறாங்க. இவனோட பேரு ரஹ்மான். ஏற்கனவே இறந்து போன அஃபா இருக்கார் இல்லையா, அவரை பத்தி பையன் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிருப்பான் போல. அதுக்கப்புறமா பேகம் கிட்ட, என்னாச்சு ஏன் அந்த ஐநூறு இங்க வந்தா, ஒருவேளை அஃபாவோட அடுத்த வாரிசா அவதான் மாற போறாளா, கவலைப்படாத அப்படி எல்லாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு தன்னோட அறைக்குள்ள வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த அம்மா கர்ப்பமா இருக்காங்க, அந்த விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன், அதனாலதான் இங்க மென்ஷன் பண்றேன். சடனா தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பேகமோட போர்வைய ஏதோ ஒரு உருவம் டக்குன்னு இழுக்கிற மாதிரி தெரியுது. பயந்து போனவ தூக்கத்தை விட்டு கண்ணமிடுகிறா. அங்க ஒரு போர்வைக்குள்ள ஏதோ ஒண்ணு உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுது. டக்குன்னு அதை ஓபன் பண்ணி பாக்கும்போது உள்ள ரகுமான் உட்கார்ந்து இருக்கான். டேய் இதுக்குடா நீ இங்க வந்த, அம்மா இறந்து போன அப்ப வேணா திரும்ப பார்த்த, அவர் இங்கதான் இருக்காரு, நீங்க ஏன் கூட இங்கேயே ஒளிஞ்சுக்கோங்க. என்ன புரியாம குழப்பத்துல இருக்கும்போது
லைட்டா அந்த போர்வையை தூக்கி பார்த்தா இறந்து போன அஃபாவோட பேய் இந்த அறைக்குள்ள வர மாதிரி தெரியுது. செல்லம், நீ எதுக்கும் பயப்படாத, அம்மா உன் கூட தான் இருக்குன்னு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா திரும்பி பார்க்கும்போது அங்க குட்டி பையன் ரகுமானுக்கு பதிலா உடம்பு ஃபுல்லா ரத்தக்கரைகளோட ஒரு கொடூரமான சாத்தான் உட்கார்ந்துருக்கு. பயங்கரமா ஒரு கத்து கத்தும் பாருங்க. வேகமும் பயந்து டக்குன்னு கண்ணமளிப்பாங்க. அப்பதான் தெரியுது இவங்க கண்டது எல்லாமே வெறும் கனவு. இதுக்கடையில கேடி பையன் ஏற்கனவே நம்ம ஹீரோன் கிட்ட சொன்ன மாதிரி அவளை கூட்டிக்கிட்டு ஒரு வித்தியாசமான குகைக்கு வந்திருக்கான். இந்த இடத்த பத்தி வெளியில இருக்க யாருக்கும் தெரியாது. உங்க அப்பா இங்கதான் தன்னோட வழி என்னங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரியே உனக்கான பாதையை நான் கண்டுபிடிக்க உதவி பண்றேன்னு ஹீரோயினா அங்க இருக்க ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு எப்பவுமே அப்பா ஒரு கூர்மையான கத்திய வச்சிருப்பார் இல்லையா, அதே கத்திய அங்க இருக்க பூக்கள்ல சுத்தமா தொடச்சு கழுவ ஆரம்பிக்கிறான். அப்பா இப்ப சொல்லு, உன்னோட அப்பாவோட பாதையை நீ எடுத்துக்க விரும்புறியா? அதுக்கப்புறமா மக்களும் உன்ன கடவுளை போல பாப்பாங்க. ஒரு சின்ன ஆசையால இவ்வளவு சரின்னு சம்மதிப்பா. அதுக்கப்புறமா கத்திய அங்க இருக்க விளக்கோட நெருப்புல நல்லா பதப்படுத்தி டக்குன்னு இவளோட ஒரு கையிலையும் இன்னொரு காலையும் குத்திடுவான். இந்த நிமிஷத்துல இருந்த ராங்டா தான் உன்னோட கடவுள். உன்னோட சிரிப்பு, அழுக, ரத்தம், சதை, ஏன் உன் ஆன்மா கூட அந்த கடவுளுக்காகவே நீ கொடுக்கறேன்னு சொல்ல. பதிலுக்கு அவளும் அதே வார்த்தைகளை சொல்லும் போது சடனா இறந்து போன இந்த அஃபா இருக்கார் இல்லையா, அவரோட வெட்டப்பட்ட தலையை வச்சுக்கிட்டு ரகுமான் கதறி அழுற மாதிரி ஒரு சில இல்யூஷன்லாம் நம்மளுக்கு வந்து போகுது. ஆனா இது ஏன் எதுக்காக வருதுங்கிறது நம்மளுக்கு தெளிவா புரியல. அதுலயும் முக்கியமா சடங்கோட முடிவுல இவங்க கடவுளா வணங்க போற அந்த ரகுடா, அதாவது கொடூரமான சாத்தான், அது இப்ப வெளியில வந்த ஹீரோயினோட கைகள்ல வடியக்கூடிய ரத்தத்தை ஏதோ பப்பி ஜாம் சாப்பிடுற மாதிரி நக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்தோனேஷியாலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாத்தான் அப்படின்னா அதை இந்த ரகுடான் தான் சொல்லுவாங்க. கட் பண்ண அடுத்த தூக்கத்துல இருக்கக்கூடிய ரகுமானுக்கு வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. பையன் தூக்கத்தை விட்டு கண்ணு அங்க இருக்க ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளை வழி நடத்தினபடி கேடி பையன் பின்னாடி இருந்து ஒரு சில மந்திர வார்த்தைகளை உச்சரிச்சுட்டு புனித நீரை அவ போகக்கூடிய பாதைகள்ல அப்படியே தெளிச்சு விடுறான். அப்ப ஹீரோனை பாருங்க, ஜன்னல் வழியா நம்ம ரகுமான் பாக்குற விஷயத்த பார்த்து இவ லைட்டா வில்லத்தனமா சிரிக்கிறா. அப்படின்னா தற்போதைக்கு நம்ம ஹீரோயின் சுய நினைவுல இல்லங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இப்ப இவ நடந்து போறத அந்த கிராமத்துல இருக்க ஒட்டுமொத்த மக்களுமே பாக்குறாங்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோயினை எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருப்பான். அப்ப சடனா பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருந்து ரகுமான், இனிமே உங்களால அந்த ஐனின இந்த ஊரை விட்டு கொண்டு போக முடியாது, ஏன்னா அவ உடம்புக்குள்ள ஒரு தீய ஆவி வந்துருச்சு. இவ்வளவு நாளா ஒரு அறைக்குள்ளேயே இருந்த ரகுமான் இப்பதான் வெளியில வரான். அப்பதான் தெரியுது அவனோட ஒரு கால் மட்டும் ஊனமா இருக்கு. டே தம்பி, யார் நீ? எதுக்காக இந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்க? நான் ரகுமானோட ரெண்டாவது பையங்கிறான். இதுக்கிடையில டக்குன்னு தூக்கத்தை விட்டு நம்ம ஹீரோயின் கண்ண முழிக்கிறாங்க. லாஸ்டா கேடி பையன் இவ கைகள்ல கத்திய குத்தி ஒரு சரங்க பண்ணிருப்பான்ல, அது வரைக்கும் மட்டும் தான் நம்ம ஆளுக்கு ஞாபகத்துல இருக்கு. அதுக்கப்புறமா எப்ப தன்னோட அறைக்கு வந்தோம், எப்ப தூங்கணும்னு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. நான் அவசரப்பட்டு ஒரு கடவுளை வணங்குறதுக்கு பதிலா சாத்தான வணங்கிட்டேன்னு நினைக்கிறேன். உடனே நான் பிரார்த்தனை பண்ணியாகணும்னு நம்ம ஆளு ஒரு பக்கத்துல காஸ்டியூம் மாத்திட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல ரகுமானும் இந்த கிராமத்துக்குள்ள மறைஞ்சிருக்க மர்மத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரார்த்தனை மண்டபத்துல இருக்க மைக்க பயன்படுத்தி நீ ஓதும் போது இந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே அதை கேட்கணும். சரி, பையன் இவ்வளவு சொல்றானே, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கேடி பையனோட பேச்சையும் மீறி மண்டபத்துல ஹீரோ பிரார்த்தனை ஆரம்பிக்கிறான். மைக் மூலமா இவன் ஓதக்கூடிய சத்தத்தை இந்த ஊருக்குள்ள இருக்க மக்கள் கேட்டதுமே பயங்கரமான வலியை ஃபீல் பண்ணுவாங்க. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தரோட மூக்கு காதுகள்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. சரி, இங்கதான் எப்படின்னு பார்த்தா நல்லா இருந்த ஹீரோனுக்குமே பயங்கரமா அது ஒரு வலியை கொடுக்குது. நம்ம கேடி பையன் வேற இதே ஊரை சேர்ந்தவன். சோ அவனுக்கு ஒரு மனைவி, அழகான குழந்தை இருக்காங்க. ஆக்சுவலா அந்த குழந்தையுமே ரத்தமா வாந்தி எடுக்கிறா. சொல்ல ஒண்ணும் இல்ல, அப்பா இங்க தானே இருக்கேன், கண்டிப்பா இந்த பிரச்சனையை நான் சரி பண்றேன்னு குழந்தைய கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கான். இதுக்கிடையில ஹீரோ முழுசா பிரார்த்தனையை முடிக்கிறதுக்குள்ளேயே அவனோட கழுத்தை ஏதோ ஒண்ணு நெரிக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த வார்த்தையை பேசுறதுக்கு பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். இதுக்கிடையில ஹீரோயின் ஒரு பக்கத்துல பயங்கரமான வலியை ஃபீல் பண்ணுவால. அப்ப அங்க இருக்கக்கூடிய கண்ணாடியில ஹீரோயினோட உருவமே இவள அப்படியே மறைச்சபடி பார்த்துட்டு இருக்கு. இருந்தாலும் இது எதையுமே பயங்கரமான வலியால நம்ம ஹீரோயின் கண்டுக்கவே இல்ல. அடுத்து மண்டபத்துல இருக்க ஹீரோ கழுத்து நெரிக்கப்பட்டதால தடுமாறி கீழே விழுவான். அப்பதான் தெரியுது இவனோட வாயில இருந்தும் ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. இப்ப அந்த ஓதக்கூடிய சத்தம் நின்னதுக்கு அப்புறமா மறுபடியும் ஊருக்குள்ள இருந்த மக்களும் நம்ம ஹீரோயினும் நார்மல் ஆயிடுவாங்க. கரெக்டா உள்ள வந்த ஆதிஃபாவும் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம், அப்பதான் அல்லாஹ் நமக்கு துணையா இருப்பாரு. சோ உடனே இந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு வராங்க. ஏற்கனவே ரத்த வாந்தி எடுக்கக்கூடிய ஹீரோவை ஆசுவாசப்படுத்தி இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆதிஃபா மட்டும் தனியா உட்காந்துருவா, ஏன்னா அவளுக்கு பீரியட்ஸ் ஆயிருக்கும். சோ அதனால இவன் மட்டும் அந்த மண்டபத்துக்கு வெளியில உட்காந்துருப்பா. ஆரம்பத்துல எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கும். அப்ப திடீர்னு பக்கத்துல இருந்த ஹீரோயினை காணோம். மேற்கூரைகள்ல வேற ஏதோ ஒண்ணு ஓடுற மாதிரி சத்தம் கேக்குது. பயந்து போன ஆதிஃபாவும் ஹீரோவும் அண்ணாந்து பார்க்கும்போது நல்லா இருந்த ஹீரோனுக்கு பேய் பிடிச்சிருது. அவளோட கண்கள் முழுக்க கருப்பா மாறி போயிடுச்சு. சோ கட்டுப்பாட்டை இழந்து அங்க எங்கன்னு குரங்கு மாதிரி தாவிட்டு இருப்பா. அதே டைம்ல கரெக்டா ரகுமானும் அந்த மண்டபத்துக்கு வருவான். இவனை பார்த்ததுமே ஒரு ஜம்ப் அடிச்சு அவனோட கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குது. ரெண்டு பேரும் மாங்க நிலுக்குறாங்க. அது எதுவுமே வேலை கேட்கல. நல்ல வழியா கரெக்டா பந்தறதுக்கு வேகம் வராங்க. ஒழுங்கா என் புள்ளைய விட்டு போய் தொலைன்னு தள்ளுவாங்க. இப்ப ஹீரோயின் கீழே விழுந்த வேகத்துக்கு மறுபடியும் அவ சுயநடவுக்கு திரும்பிட்டா. எப்பா இங்க என்னாச்சு, நான் என்ன பண்ண, முதல்ல வீட்டுக்கு போலாம், அதுக்கப்புறமா மீதி விஷயங்களை பேசிக்கலாம். ஆனா இவங்க உள்ள வந்து அடுத்த நிமிஷமே வாசல் கதவை கண்ணா பின்னான்னு தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. பசங்களா, என்ன நடந்தாலும் சரி நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு இவங்க அந்த கதவை திறக்கும் போது ஏடி பையனும் கிராம மக்களும் இங்க வந்துட்டாங்க. டே ஹீரோ, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், அதையும் மீறி எதுக்காக நீ பிரார்த்தனை பண்ண? அடுத்த முறை நீ இதே விஷயத்த பண்ண கண்டிப்பா என் கையால தான் உனக்கு சாவு. உடனே நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு கிளம்புறீங்க. ஹீரோயின் மட்டும் தான் அப்பாவோட இடத்தை பூர்த்தி பண்ணா போதும், மத்தபடி யாரும் எங்களுக்கு தேவையில்ல. அதுக்கப்புறமா உள்ள வந்த நம்மளுங்க, ஏமா பேகம் இங்க உண்மையாவே என்ன நடக்குது? ஹீரோ பிரார்த்தனை பண்ணதுக்கும்
நடக்கிறதுக்கும் ஊர் மக்கள் அதை கேட்டு பயப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம்? பதிலுக்கு அவங்களும் இந்த பாருங்க, நான் அஃபாவோட 3வது மனைவி, முதல் 2 மனைவிகளுக்கு என்னாச்சுங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் இந்த ரகுமான் இவ 2வது மனைவியோட குழந்தை. கடந்த 5 ஆண்டுகளா நான் இவனை என்னோட சொந்த பையனை போல வளர்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் ஓகே தான், ஆனா எதுக்காக அவனை ரகசியமா வளர்க்கணும்? அதுக்கான பதில், அவன் ஒரு ஊனமுற்றவன். இன்னும் புரியலையா? இங்க இருந்த அஃபாவால கிராமத்துல இருந்த மக்களை எல்லா விதமான நோய்கள் இருந்து காப்பாத்தினாலும் கூட அஃபாவோட காலம் மட்டும் குணப்படுத்தவே முடியல. இந்த விஷயம் மக்களுக்கு தெரிய வந்தா அஃபா மேல நம்பிக்கை போயிடும். அந்த ஒரே காரணத்தாலேயே அவனை பாதுகாப்பா ஒரு அறைக்குள்ளேயே நான் வளர்த்துட்டு இருக்கேன். சடனா ஹீரோயின் உள்ள போந்து அஃபாவை சாகடிச்சது யாரு? ரகுமான் கடுப்பாகி, நீங்க வந்தது இறந்து போனவங்க அப்பாவை யாரு கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவா? முட்டாளானி, அஃபா ஒண்ணும் நல்ல மனுஷன் கிடையாது. இப்படி சொன்னதுமே நம்ம ஹீரோயின் மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அஃபா பண்ண விஷயங்கள் எதுவுமே தப்பு கிடையாதுன்னு இவன் ஏதோ மாடுலேஷனையே மாத்தி பேசிட்டு அந்த இடத்த விட்டு அமைதியா கிளம்பிட்டா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆத்திஃபாவும் ஹீரோவும் பெட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டு, அடியே ஐனின், இதான் சரியான நேரம், வா நம்ம இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடலாம். ஏடி இவ்வளவு பேசுறோம்ல, கதவை தரன்னு டம்மு அடிக்கிறாங்க. ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அப்ப கரெக்டா உள்ள வந்த ரகுமான், என்னோட அம்மா பேகம் ஒரு சில காரணங்களால உங்ககிட்ட நிறைய உண்மைகளை சொல்லல. அது என்ன ஏதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னதான் இந்த அறைக்குள்ளேயே நான் பூட்டப்பட்டிருந்தாலும் கூட அடிக்கடி அந்த அஃபா பண்ணக்கூடிய திருட்டுத்தனமான காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமா நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல அஃபா ஒரு பெரிய கடவுள்னு நம்பினேன். ஆனா அவரோட ரகசிய அறையை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அது பொய்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடிக்கடி ஒரு சில இறந்து போன உடம்புகளை கூட ரகசிய அறைக்குள்ள கொண்டு போற விஷயத்த நானே பாத்திருக்கேன். என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல பேஸ்மெண்ட்டுக்கு வரான். அங்க இருக்க ஒரு புத்தகத்துக்குள்ள ஒரு சின்ன சாவி கிடைக்குது. ஆக்சுவலா இதுதான் அந்த ரகசிய பாதைக்கான சாவி. இப்ப அதை திறந்து நம்மளுக்கு 2 பேரும் உள்ள போறாங்க. ரகுமானுக்கு கால் முடியாதுல்ல, சோ என்னால இதுக்கு அப்புறமா உள்ள வர முடியாது. நீங்க பார்த்து பத்திரமா உள்ள போயிட்டு வாங்கன்னு இவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். ஒரு சேஃப்டிக்காக ஆத்திஃபா ஃபுல்லா நடக்கிற எல்லாத்தையுமே கேமரால ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்பதான் திடீர்னு முன்னாடி இருக்க ஒரு அறைக்குள்ள நம்ம ஹீரோ போனதுமே பின்னாடியே இவ்வளவு உள்ள வருவா. ஆனா அங்க நம்ம ஹீரோவை காணோம். அதுக்கு பதிலா இறந்து போன அஃபாவோட போட்டோ தான் இருக்கு. அவரோட கையில ஒரு சின்ன மாலை இருக்க விஷயத்தையும் தெளிவா காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அதை வீடியோ எடுத்துட்டு மறுபடியும் அந்த அறையை விட்டு போலான்னு பார்த்தா ஒரு மாலையோட முத்துக்கள் எல்லாம் டப்புனு இந்த ஆத்திஃபாவோட கால் கிட்ட உருண்டு வந்து விழுது. எங்க இருந்து வந்துச்சுன்னு புரியாம இவனும் அங்க இருக்கக்கூடிய போட்டோவை கவனிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த போட்டோல மாலையை பிடிச்ச மாதிரி இந்த அஃபா உட்கார்ந்து இருப்பார்ல, இப்ப அந்த மாலையவே காணோங்க. சரி அது கூட பரவாயில்ல, இவ கேமரா வழியா பாக்கும்போது அந்த சுவர்களோட மூலையில போர்விய போத்தனபடி ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்கு. ஆனா டைரக்டா பாக்கும்போது இவனோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல. மறுபடியும் கேமராவை பாக்குறா, அந்த உருவம் லைட்டா இருந்திருக்குது. நார்மலா பாக்குறா, எதுவும் தெரியல. மறுபடியும் கேமராவை பாக்கும்போது போர்விய போத்தி இருந்த உருவம் டக்குனு இவள அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. வேணா என்ன விட்டுன்னு பயபுள்ள கதறிக்கிட்டு இருக்கா. நல்ல வேலையா சத்தம் கேட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். உடனே சுத்தி முத்தி பாக்குறா, அந்த இடத்துல இவங்களை தவிர வேற யாரும் இல்ல. ஆத்திஃபா என் கூட வா, நான் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன்னு சீக்கிரட் ரூமுக்குள்ள இருக்க ஒரு பெரிய கதவு கிட்ட வரான். ஆனா அது ரொம்ப பாதுகாப்பா லாக் ஆயிருக்கு. ஆனா ஹீரோ பாருங்க, ஒரு சின்ன ஹேர் பின்ன வச்சு கதவை டக்குன்னு திறந்துட்டான். அடுத்த நொடியே கதவோட மறுபக்கத்துல இருந்து நூத்துக்கணக்கான பேயோட கைகள் ஹீரோவோட கையவும் அந்த கதவையும் மாங்குன்னு இழுக்க ஆரம்பிக்குது. அம்பிடுதாங்க ஆளுவரா சாமின்னு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுவானுங்க. இதுல பாவம் ஆத்திஃபா வேற தொப்புனு கீழே விழுந்துருவா. பிரச்சனை அது மட்டும் இல்ல, இவங்க உள்ள வரும்போது ஒரு கதவை திறந்திருப்பாங்கல்ல, இப்ப அதே கதவு மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சு. காப்பாத்துங்கன்னு கத்திட்டு மறுபடியும் பின்னாடி திரும்பினா ஒரு 10-15 அமானுஷமான பேய்கள் இவங்களுக்கு முன்னாடி மண்டிட்டு படுத்திருக்கு. நம்ம ஹீரோவும் ஆத்திஃபாவும் கடவுளை முழுசா நம்பக்கூடியவங்க. சோ குரான்ல இருக்கக்கூடிய புனித வார்த்தைகளை சொன்னதுமே அந்த பூட்டப்பட்ட கதவு கூட டக்குன்னு தானாவே ஓபன் ஆகுது. இதான் சக்குன்னு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதுக்கடையில சுய கட்டுப்பாட்டை இழந்த ஹீரோயின் அந்த கிராமத்துக்குள்ள பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறா. ஊர் மக்கள் இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அவளை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கடையில கேடி பையனோட மனைவியும், எங்க இருக்கிறதுலயே அஃபா தான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளு, அவரை யாராலையும் கொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனா அவரே இறந்து போயிட்டாரு. இப்ப மறுபடியும் ஹீரோயின் அவரோட இடத்த பிடிச்சிருக்கா. இவளாலயாச்சும் கண்டிப்பா நம்மள காப்பாத்த முடியுமா? கவலைப்படாத. அஃபாவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹீரோயின் ரொம்ப வித்தியாசமானவ. அடுத்து கிராமத்துக்குள்ள வந்த ஹீரோயின் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிக்கிறா. உடனே கை ஊனமான ஒரு அம்மா டக்குனு அவளுக்கு பக்கத்துல போயிட்டு, கடவுளே நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். உடனே ஹீரோயினும் இறந்து போன அஃபா மாதிரியே கைகளை உயர்த்தி மந்திரங்களை உச்சரிச்சுட்டு டக்குனு கையை பிடிச்சு இழுக்கும் போது ஊனமான கைகள் கூட இப்ப மறுபடியும் நார்மல் ஆயிடுச்சு. இத பார்த்தா மத்தாளுங்க சும்மா இருப்பாங்களா? அஃபா இறந்து போனா என்ன, அவங்களோட பொண்ணு இப்ப கடவுள் ஆயிட்டா, நம்ம எல்லாரையும் காப்பாத்த போறான்னு ஆறாவரமா நம்ம ஹீரோயினை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்து பயந்து போன ரகுமான் நேரடியா தான் அம்மா பேகம் கிட்ட வரான். நாம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்து போச்சு. மக்கள் நம்ம ஹீரோயினை அடுத்த தலைவரா ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலயும் இங்க இருக்க முடியாது, வாங்க உடனே நம்ம தப்பிச்சு போயாகணும். அவசரமா பெட்டி படிக்க பேக் பண்ணிக்கிட்டு இவங்க ஒரு பக்கமா கிளம்புறாங்க. இதுக்கடையில சீக்கிரட் ரூமை விட்டு தப்பிச்சு வந்த ஹீரோவும் ஆத்திஃபாவும் கிராமத்துக்குள்ள இருக்க ஹீரோனுக்கு முன்னாடி வந்து, இந்த பாரு இது உன்னோட இடம் கிடையாது, வா உடனே நம்ம திரும்ப போயாகணும். பதிலுக்கு ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க சாத்தானும், என்னால வர முடியாது, சின்ன வயசுல இருந்து என் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லி அந்த அகமத் என்ன வளர்த்திருக்கான். ஆனா இப்ப ஐனினுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்ச. என்ன ஆனாலும் சரி நான் அவளை விட மாட்டேன், அவளும் இங்க இருந்து வர மாட்டா. கடுப்பான ஆத்திஃபா ஹீரோயின் கண்ணத்திலேயே ஓங்கி வரப்பு சடனா கேடுப்பேன் உள்ள போந்து, அதான் சொல்லிட்டால இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, அடுத்து என்ன பண்ண போறானே தெரியாம நேரா வீட்டுக்கு வந்தவங்க ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க பேய மொத்தமா அழிக்கணும்னா கண்டிப்பா அதுக்கான வழி. ஏற்கனவே அஃபாவை பத்தி நிறைய ஆராய்ச்சிகளை பண்ண ரகுமானுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப ஏன் நேரத்தை வீணாக்கணும், வா பேகமையும் ரகுமானையும் பார்த்து பேசலான்னு இப்ப அவங்க அறைக்குள்ள வந்தா ஏற்கனவே பெட்டி படுக்கையை பேக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாங்கன்னு தெரியுது. சோ இப்ப அவங்கள தேடி
முன்னாடி நம்ம ஆளுங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. இதுக்கடையில கேடி பையன் நேரா மறுபடியும் அந்த குகைக்கு வரான். ஏன்னா ஒவ்வொரு நாள் நைட்டுமே நம்ம ஹீரோயின் கையில மந்திர சடங்கு பண்ணி கத்திகளை குத்துனா மட்டும்தான் அந்த சாத்தான் இவளுக்கு மக்களை காப்பாத்துறதுக்கான பவரை கொடுக்கும். முதல்ல கேடி பையன் கையில கத்தியை குத்திட்டு, ஐனின் தெளிவா புரிஞ்சுக்கோ, நீ என்ன ஆனாலும் சரி அந்த சாத்தான முழுமையா நீ உன்னை கட்டுப்படுத்த விடக்கூடாது. இவ்வளவு தன்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவா. அப்பதான் நிறைய இல்யூஷன் வருது. அதுல ரகுமானும் பேகமும் அஃபாவோட தலையை வெட்டி சாகடிக்கிற மாதிரியும் அவரோட இறந்து போன உடலை சோளக்காட்டுக்கு நடுவுல இருக்க மரத்துக்கிட்ட போட்ட மாதிரியும் தெரியுது. இல்யூஷனை பார்த்து முடிச்சதுமே சுய கட்டுப்பாட்டை இழந்த ஹீரோயின் முழுக்க முழுக்க அந்த சாத்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டா. சோ கத்தி எடுத்த தான் உடம்ப வேணும்னே அங்க இங்கன்னு குத்தி கிழிக்கிறா. ஏடுப்பையனால பார்த்தாலும் கூட அவளை தடுக்க முடியல. ஏன்னா சாத்தான் கோவப்பட்டு இவன் கதையை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சோ பையன் கப்பு சுப்புன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்கான். அடுத்து ஊரை விட்டு தப்பிக்க பார்த்த ரகுமானும் பேகமும் பக்கத்துல இருக்க சோளக்காட்டை கடந்து போகும்போது ஏதோ ஒரு உருவம் டக்குன்னு ரகுமானுக்கு பக்கத்துல ஓடுற மாதிரி தெரியுது. டேய் என்னாச்சு, நிக்காத, வா உடனே போயாகணும், தோ வரமான்னு சொல்லும் போதே டப்புன்னு ஏதோ ஒண்ணு இவன் அப்படியே அங்க இருக்க சோளக்காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. பயந்து போன பேகமும் அவனை எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில இழுக்கப்பட்ட ரகுமான் இப்பதான் மறுபடியும் கண்ண முழிக்கிறான். அம்மா எங்க இருக்கீங்க, எனக்கு பயமா இருக்குன்னு ஒவ்வொரு இடமா தேடும் போது சடனா ஹீரோயினோட பேய் கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு நேரா இவனை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. பயத்துல டக்குன்னு பையன் திரும்புறான். ஆனா இப்ப அந்த இடத்துல எதுவுமே இல்ல. சடனா பக்கவாட்டுல இருந்த அந்த ஹீரோனோட பேய் வந்து ரகுமான பிடிச்ச, நீ ஒரு தலையெடுத்தல்ல, இன்னைக்கு நான் உன்னோட தலையெடுக்கிறேன்னு கத்திய ஓங்குவா. இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஆக்சுவலா ஏற்கனவே ரகுமானுக்கு தான் அப்பாவான அஃபாவுக்கு எப்படி பவர்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிருப்பான்ல. அதோட முடிவா இவரோட ரகசியமான கேவை கண்டுபிடிச்சிருப்பான். சோ கரெக்டா அப்ப அங்க வந்த பேகமும் ரகுமான் சொன்னது சரியா படிச்ச, நீ நல்ல மந்திரவாதி எல்லாம் கிடையாது, கடவுளுக்கு பதிலா நீ ஒரு சாத்தான வணங்கி உனக்குள்ள மக்களுக்கு உதவி பண்ற மாதிரியான பவர்ஸ கொண்டு வந்திருக்க. இந்த பாரு, நீ புள்ளத்தாச்சுங்கிறதுக்காக உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்க. ஒழுங்கா வீட்டுக்கு போ. முடியாது, உங்ககிட்ட உதவி கிட்ட வரக்கூடிய ஆளுங்க கிட்ட அவங்க குடும்பத்துல இருக்க யாராவது ஒருத்தரை வேணும்னே நீ பலியா கேட்டிருக்க. அது கூட எனக்கு தெரியும். இப்ப என்ன, என் வயித்துல உன்னோட குழந்தை வளருது, அதை மட்டும் நான் பெத்தெடுத்துட்டா போதுமே. உன்னோட முதல் 2 மனைவிகளை எப்படி நீ சாத்தானுக்கு பலி கொடுத்தியோ அதே மாதிரியே என்னையும் நீ பலி கொடுத்துருவல்ல. கண்டிப்பா நான் அதுக்கு விட மாட்டேன்னு சொல்லும் போது கோவத்துல ஆஃபா பேகமையே கொல்ல ட்ரை பண்ணிருப்பான். இத பார்த்து பொறுக்க முடியாத ரகுமான் கீழே கிடந்த ஒரு பட்டாக்கத்தி எடுத்து அஃபாவோட கழுத்திலேயே ஓங்கி ஒரு வெட்டு. இப்ப பிளாஷ்பேக்கும் கட்டாக ரகுமான நம்ம ஹீரோயின் கொல்ல பார்த்திருப்பா இல்லையா. அப்ப கரெக்டா பேகம் உள்ள வந்துட்டா. அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ரகுமான் நீ தப்பிச்சு போயிடு, நான் இவளை பாத்துக்கிறேன்னு ஹேர் பின்ன வச்சு டப்புன்னு கால்ல ஒரு குத்து. நல்லபடியா ரகுமான் போயிடுவான். இருந்தாலும் பேகம் இப்ப அந்த பேய் கிட்ட வசமா மாட்டிக்கிச்சு. அடுத்து சோளக்காட்டுக்குள்ள வந்த ரகுமான் வழியில ஆதிஃபாவையும் ஹீரோவையும் பாத்துட்டான். என் அம்மாவோட உயிருக்கு ஆபத்து, நீங்க தான் காப்பாத்தணும்னு சண்டை நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவான். ஆனா இப்ப அந்த இடத்துல யாரையுமே காணோம். டேய், எங்களுக்கு ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க தீய சக்தியை அழிக்கிறதுக்கான வழி தெரிஞ்சாகணும். அங்கிள், எனக்கும் அதை பத்தி முழுசா தெரியாது, வேணும்னா வாங்க, அப்பாவோட மந்திர புத்தகங்களை படிச்சா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும். இப்ப மொத்த பேருமே வீட்டுக்கு வந்து புக்ஸ் எல்லாம் படிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பேப்பர்ல ராண்டா சாத்தான தன்னோட கடவுளா ஏத்துக்கிட்டு தான் உடம்ப பயன்படுத்திக்க யாரெல்லாம் அனுமதிக்கிறாங்களோ அவங்கள எல்லாராலையுமே கொல்ல முடியாது, ரத்த சொந்தங்களால மட்டும்தான் அவங்கள கொல்ல முடியுமா. ஓஹோ, அப்படின்னா இப்பதான் விஷயம் புரியுது. அப்பாவோட ரத்த சொந்தத்துல நானும் ஒருத்தன், அதனாலதான் என்னால அவரை ரொம்ப ஈஸியா கொல்ல முடிஞ்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது நான் ஹீரோனுக்குமே ரத்த சொந்தம் தான், என்னாலையும் அவளை கொல்ல முடியும். டேய், கொல்றதுக்கான வழியை பத்தி உங்ககிட்ட கேட்கலடா, அவளை காப்பாத்துறதுக்கான வழியை கேட்டேன். இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல கிராமத்தின் வழியா மயக்கத்துல இருக்க பேகம தர இழுத்துக்கிட்டு ஹீரோயின் ஒரு பக்கத்துல நேரா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இது எதுவுமே தெரியாத ஹீரோ மறுபடியும் புக்ஸ புரட்டும் போது பொதுவா ஒரு தீய சக்தி ஊரை மொத்தமா தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு அப்படின்னா அதை மறுபடியும் அழிக்கிறதுக்கு அந்த ஊருக்குள்ள இருக்க மக்களே தங்களோட கடவுளை முழுசா நம்பணும். அதாவது அல்லாஹ்வை இத்தனை வருடங்களா பண்ண பாவத்துக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அவருக்காக பிரார்த்தனைகளை பண்ணணும். இந்த பிரார்த்தனை மட்டும்தான் தீய சக்திய ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்து நிரந்தரமா அழிக்கும். உடனே மண்டபத்துக்கு போலான்னு வெளியில வரும்போது அங்க நம்ம ஹீரோயின் பேகம் தூக்கிட்டு வந்து கையில கத்தியோட நிக்கிறா. ஆக்சுவலா என்னதான் இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் ஹீரோயினை தங்களோட கடவுளை ஏத்துக்கிட்டு இவங்களுக்கு உதவியே பண்ணாலும் கூட ஒரு அப்பாவியான உயிர் போற விஷயத்துல இவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா இந்த அப்பா ஒரு நல்ல கடவுளை வணங்கியிருக்காரு, அது மூலமா தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்காருன்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்குது ஒரு சாத்தான் அப்படின்னா அப்பாவும் ஒரு சாத்தான தான் வணங்கியிருக்காருங்கிற விஷயம் புரிஞ்சு மொத்த பேருமே அந்த ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க சாத்தானுக்கு எதிராக திரும்புறாங்க. ரகுமான், நீ தான் அப்பாவான அப்பாவோட தலையை வெட்டினல்ல, கிட்டவா முதல்ல உன் கதையை முடிக்கிறேன்னு கத்திய வச்சு குத்தலாமேன்னு வரும்போது மயக்கத்துல இருக்க பேகம் ஹீரோயினோட காலை பிடிச்சு வாரி விட்டுருவாங்க. கடுப்பான அந்த போய் சும்மா இருக்குமா, கீழே கிடக்கிற ஒரு பெரிய கல் எடுத்து டப்புன்னு மண்டையிலேயே 2 அடி. அவ்வளவுதான், பேகம் அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. ஒரு புள்ளத்தாச்சு லேடியவே இந்த பேய் கொண்டுட்டா சுத்தி இருக்கக்கூடிய ஊர் மக்கள் சும்மா இருப்பாங்களா? தான் குடும்பத்துல இருக்க யார் வேணா இறந்து போனாலும் பரவாயில்லன்னு ஹீரோ கூட ஒண்ணு சேர்ந்து ஹீரோயின் அலேக்கா தூக்கி அங்க இருக்க மரத்தோட லாக் பண்ணிட்டாங்க. அல்லாவின் பேரால நம்ம ஹீரோ பிரார்த்தனைகளை ஆரம்பிக்கிறான். எவ்வளவோ டார்ச்சரை கொடுத்து நம்ம ஹீரோவை அந்த மந்திரங்களை உச்சரிக்க விடாம தடுக்குது. அப்ப சடனா அந்த அஃபாவோட ரகசிய பாதைக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தங்கள் கேக்குது. ஊர் மக்களும் ஹீரோவும் நேரா அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவங்க ஒரு பெரிய கதவை திறந்திருப்பாங்கல்ல, இப்ப அதை உடைச்சுக்கிட்டு உள்ள வரும்போது மேல நிறைய பேக் எல்லாம் தொங்கிட்டு இருக்கு. அதுல இருந்து தண்ணி சொட்டிட்டு இருக்கு. அந்த தண்ணி கீழே இருக்கக்கூடிய பாத்திரங்களை விழுந்துட்டு இருக்கு. சந்தேகத்துல அந்த பேக் எல்லாம் கீழே இறக்கி பார்க்கும்போது உள்ள இருக்கக்கூடியது எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த அஃபா கிட்ட உதவி கிட்ட வந்தவங்க தான் குடும்பத்துல ஒரு ஆளை பலியா கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட இறந்து போன உடம்புகள் தான் மேல பேக்ல கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா புனித நீர்னு இங்க இருக்க மக்கள் மோந்து குடிச்சானுங்களே, அது எல்லாமே இந்த இறந்து போன உடம்புகள்
உடம்புகள்ல இருந்து வழிஞ்சு வந்த தண்ணீர் தான். இதுக்கிடையில ஹீரோயின் கிட்ட வந்த கேடி பையன், உன்னால முடியும், அந்த சாத்தானை கட்டுப்படுத்தன 2 வார்த்தை நல்ல விதமா பேசுனதும் போதும் பேய்க்கு கோவம் வந்து அவன் அப்படியே அலேக்கா தூக்கி பக்கத்துல இருக்க ஈட்டியை வச்சு குத்தி கொடூரமா கொண்டுருச்சு. அது மட்டும் கிடையாது, கண்ணிமிக்கிற நேரத்துல தன்னை கட்டி போட்டிருந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி சுரங்க பாதைக்குள்ள இருக்க நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நிக்கும். இந்த உடம்புகளை நீங்க எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாது, ஏன்னா அது எல்லாம் என்னோட காணிக்க, நீங்களும் என்ன வணங்கிதான் ஆகணும்னு ஒரு கத்துனதுமே ஏற்கனவே இறந்து போன உடம்புகளோட நம்ம ஹீரோ இங்க இருக்க கிராம மக்கள்னு மொத்த பேருமே மண்டிடுவானுங்க. இப்பதான் இவன் முழுக்க முழுக்க தீய சக்திங்கிற விஷயம் மக்களுக்கே தெரிஞ்சு போச்சுல்ல. சோ ஹீரோவோட சேர்ந்து கடவுளை பிரார்த்திக்கும் போது அந்த வழியை தாங்க முடியாம டக்குன்னு ஹீரோயின் அங்கேயே மயங்கிடுவா. கொஞ்ச நேரத்துக்கு அந்த உடம்புக்குள்ள இருந்த பேயும் மறைஞ்சிரும். அதுக்கப்புறமா மந்திர புத்தகத்துல படிச்ச மாதிரியே கைவிடப்பட்ட அந்த பிரார்த்தனை மண்டபம் இருக்குல்ல, அங்க வந்த ஊர் மக்கள் ஒண்ணு சேர்ந்து செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு கடவுளை பிரார்த்திக்கும் போது ஹீரோயின் உடம்புக்குள்ள எஞ்சி இருந்த அந்த கொடூரமான பேயும் மொத்தமா அந்த ஊரை விட்டு அழிஞ்சு போயிடும். ஆனா பாவம், எப்ப இவங்க அந்த சாத்தான மொத்தமா அழிச்சாங்களோ அடுத்த நிமிஷமே அந்த அஃபாவால இந்த கிராமத்துல நிறைய மக்கள் உயிர் படைச்சிருப்பாங்கல்ல. சோ இப்ப அவங்களும் இறந்து போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த உயிர் வந்ததே சாத்தான் அஃபாவுக்கு கொடுத்த சக்தியால மட்டும்தான். அதுக்கப்புறமா தனக்கு குடும்பமே இல்லன்னு வருத்தப்பட்ட ஹீரோனுக்கு இப்ப ரகுமான தன்னோட தம்பியை எடுத்துக்கிட்டு அதே ஊர்ல நிம்மதியா வாழ போறாங்க. கூடவே ஹீரோவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரியும் காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ.